அனைவருக்கும் ஆண்மணிய அன்பு வணக்கம். அன்பர்களே, இப்பதிவில் பூரணம் என்பது பற்றி சில கருத்துக்களை பார்ப்போம். பூரணம் என்பது பிரம்மம். பிரம்மம் என்பது கடவுள். கடவுள் என்பது எங்கும் நிறைந்த பரம்பொருள், பிறப்பும் இறப்பும் மற்ற ஒன்றாகும். பூரணத்திலிருந்து வந்தது பூரணமாகவே இருக்கும் என்பார்கள். இதை உபனிஷத்தம் கூறுகிறது. என்ன கூறுகிறது என்றால், கடவுளிடமிருந்து வந்தது ஆன்மா. ஆகவே ஆன்மாவும் கடவுள் தன்மையுடனே இருக்கும். பெருமான் உயிர் அனுபவம் பெறுதல், அருள் அனுபவம் பெறுதல், சிவானுபவம் பெறுதல் பற்றி பேசுகிறார்கள். ஒன்றான பரம்பொருளில் இருந்து பிரிந்து வந்த நாம் ஒவ்வொரு படியாக மேலே சென்று மீண்டும் அதே பரம்பொருளுடன் சேர்வதுதான் யோக நிலையாகும். உன்னை நீ உணர்ந்து கொள், அதை புரிந்து கொள்ளத்தான் யோகம் தேவைப்படுகிறது என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். நான் யார் என்பதை புரிந்து கொண்ட பின் யோகம் தானே வரும். நோயை புரிந்து கொண்ட பின்னரே மருந்து உண்பது போலாகும். ஆனால் மேற்படி குறிக்கோள்களை விடுத்து இன்றைய தினம் நல்ல உடற்கட்டு, அழகு, ஆரோக்கியம் போன்ற புறக்கவர்ச்சிகளுக்காக யோகம் பயில்கிறார்கள் நம்மில் பலர். பல்லாண்டுகள் யோகம் செய்தேன், எந்த பயனும் இல்லை என்று அழுத்து கொள்பவர்கள் நம்மில் பலர் இருக்கின்றார்கள். எனவே அன்பர்களே, மனத்தின் ஒன்றான சித்தத்தை விருத்தியடையாமல், அதாவது மனத்தை வளரவிடாமல் நாம் கவனித்து கொண்டே வர வேண்டும். எண்ணங்களால் தொல்லைகள் தான் மிஞ்சும். எனவே அதை ஒதுக்கி வைப்பது தான் யோகமாகும். சரி அன்பர்களே, எப்படி ஒதுக்கி வைப்பது? ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருப்பது தான். அப்படி இருந்தால் அது ஒதுங்கிவிடும். அதுதான் யோகமும் கூட. எனவே உலகியல் இன்பம் தேடுவதை கட்டுப்படுத்த வேண்டும். முடிந்தால் விட்டுவிடலாம். நம் கண்கள், காதுகள், நாக்கு, மூக்கு, தோல் இவைகள் எல்லாம் வெளியே சென்று நாடகம் ஆடுகிறது. எனவே அந்த நாடகத்தை நிறுத்த வேண்டும். சுருங்கச் சொன்னால், சித்தம் என்ற மனதை அடக்குவதே யோகம். ஆசைகள் அற்றவன் மனம் ஒருபோதும் சிதறிப்போகாது. இதைத்தான் சித்த விருத்தி நிரோத யோகம் என்று கூறுகிறார்கள். அதாவது மனத்தில் தோன்றும் எண்ணங்களை நிரோதம், அதாவது விடுதல், நிரோதம் செய்தல் என்றால் நிறுத்துவது என்று பொருள். நமது சம்சார வாழ்க்கை ஆசையால் உண்டானது. அந்த ஆசைதான் சித்த விருத்தி. அதாவது எண்ணங்கள் விரிவடைந்து கொண்டே போகும். அப்படி விரிவடைந்து போகும் எண்ணத்தை அடக்கி நிறுத்துவதுதான் சித்த விருத்தி நிரோதமாகும். அதாவது அன்பர்களே, நம்முடைய மனம் 5 வகைகளில் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று கற்பனை. கற்பனை அழகானது தான். அதில் பறந்து கொண்டே இருந்தால் உயிருக்கு என்ன லாபம்? ஒன்றுமில்லை. இரண்டாவது, தவறான அறிவுகளை நாம் கொண்டிருக்கிறோம். அந்த தவறான அறிவுகள் நம்மை தவறான வழிகளில் கொண்டு சேர்க்கிறது. அது சிறிது காலம் இன்பம் தரலாம், ஆனால் நிறைவாக துன்பம்தான் கொடுக்கும். மூன்றாவது ஞாபகம். ஒரு செயல் நடந்து முடிந்தது, அதனை மறக்க முடியாமல் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பதால் என்ன லாபம்? ஒன்றுமே இல்லை. அதனால் கடந்த காலத்தை ஞாபகம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது, அதை விட்டு விடுவது நல்லது. நான்காவதாக தூக்கம். நாம் செய்யும் கடமைகளை விட்டுவிட்டு தூங்கி தூங்கி சோம்பேறிகளாக கொண்டே இருக்கின்றோம். இம்மனத்தின் செயல்தான் அது. மேற்படி 4ம் நம் துன்பத்தை விருத்தி செய்யும் காரணிகளாகும். 5ஆவதாக உள்ளதுதான் உண்மை அறிவு. இது மட்டும்தான் நமக்கு நன்மையாக இருக்கிறது. அதுதான் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம் என்ற பண்பை வளர்க்கிறது. இப்படி வாழ்ந்தால் இயற்கை உண்மை நமக்கு புலப்படும். ஆகவே மனத்தை எப்படி நிறுத்துவது? ஒன்று, செயல்களை நிறுத்துவதோடு பேசுவதையும் நிறுத்த வேண்டும். இரண்டாவது,
பேச்சை நிறுத்துவது மட்டும் போதாது, எண்ணங்களையும் நிறுத்த வேண்டும். மூன்றாவது, இந்நிலையில் மூச்சை ஆழமாக கவனித்து கொண்டே இருந்தால் நாம் நம் எண்ணங்களை, அதாவது தாட்ஸு, அடக்குவதே யோகமாகும். பயிற்சிகளை மேற்கொண்டு பலன்களை அடைவோம். அன்பு வணக்கம். அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருள்பெரும் ஜோதி.